நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். மரித்த அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும், சிலுவை அம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும், வின்சென்ட் அருளானந்த 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும், சவரியப்பன், சமனசு மரி, ஜெயராணி, சவரியப்பன், ஆக்னஸ் மேரி இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும், ஹரிகிருஷ்ணன் 2ஆம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும், போல் அன்துவான், போல் ஊர்து மரி, எஸ்பிரான்ஸ் ஆன்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். ஆண்டவரே, உமது உதவி என்னை விட்டு தொலைவில் போய்விட செய்யாதேயும், எனக்கு துணி செய்ய வாரும், ஏனெனில் நானே ஒரு புழு, மனிதனில்லை, மானிடரின் நிந்தைக்கும் மக்களின் இகழ்ச்சிக்கும் உள்ளானேன். திருப்பாடல் 21 இறைவார்த்தை 20 மற்றும் 7. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆய்ந்து அறிந்து வழி நடத்துபவர். அதுதான் 139 இறைவார்த்தை 24-25
எடுத்துரைக்கப்படுகின்றன. ஆக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடிய ஒரே ஆண்டவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரை தவிர நமக்கு வேறு எந்த ஒரு ஒளியும் இல்லை வழியும் இல்லை என்கின்ற இந்த ஒரு பட்சத்தில் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைப்பது அவர் ஒருவர்தான் நமக்கு ஆண்டவர், அவர் ஒருவர்தான் நமக்கு தலைவர். எந்த இன்னல்களும் துன்பங்களும் வந்தாலும் கூட அவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சையோடு ஒரு விசுவாசத்தோடு ஆழமான நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை தேடி வருவார், நமக்குள் அவர் வசிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர்தான் நமக்கு வழிநடத்தக்கூடிய ஆயராக இருக்கின்றார். ஆக இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். மேலும் நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க செய்தீரே. இவ்வாறு நிலைவாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது: இதோ, நான் இஸ்ரேல் சிறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளினின்றும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை
தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எரேமியா புத்தகத்திலிருந்து பதிலுரை பாடல் அதிகாரம் 31 வசனங்கள் 10 முதல் 13 முடிய. ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள், ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 45 முதல் 57 வரை. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கின்றானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும்
அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்திலிருந்து அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்திருந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் மற்றவர்களை மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும் என்று போதித்தவர். உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்று அவர் போதித்தவர். அதனால தான் அவர் உண்மையாக இருந்தார். ஏழை மக்களுக்காக அவர் வாழ்ந்தார். இப்படியே இருந்தோம் என்றால் எல்லோரும் அவருக்கு பின்னால் சென்று விடுவார்களே என்று பொறாமைப்பட்டார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மூட்பர்கள் இவர்களெல்லாம் அவர் மீது கோபம் கொண்டார்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த உலகில் இருக்கின்ற மக்களுக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முழுமையான ஒரு போதனை. ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரிடத்திலே அன்பு கொண்டு உறவாட வேண்டும். இந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்கின்ற பொழுதுதான் அங்கு முழுமையான ஒரு அன்பு இருக்கின்றன. உன்னுடைய முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் மீது முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையாக இருக்கின்றன. ஆக இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர் எப்படியாவது தொலைக்க வேண்டும், எப்படியாவது ஒழிக்க வேண்டும், அவரை கொன்று விட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்களே. அப்பொழுது நம்முடைய யூத இனமெல்லாம் நாம் எங்கு செல்ல முடியும்? நமக்கு இந்த அதிகாரமெல்லாம் இல்லாமல் போய்விடுமே, பதவி இல்லாமல் போய்விடுமே என்று அவர்கள் வருத்தப்பட்டு அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் இந்த தவ காலத்திலே இயேசு கிறிஸ்து போதித்த அந்த போதனையின்படி மன்னிப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கின்ற பொழுதுக அவருடைய சகோதர சகோதரியெல்லாம் மன்னித்தார். அவரை தூக்கி வீசினார்கள், கிணற்றில் வீசினார்கள், காசுக்கு விற்றார்கள், அவர்களை மன்னித்தார். அதனால தான் அவருடைய தலைச்சன் பிள்ளைக்கு மனசே என்று அவர் பெயரை வைக்கின்றார். மனசே என்கின்ற அந்த பெயரினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால் மறப்போம், மன்னிப்போம், மன்னித்து வாழ்வதுதான் நமக்கு தலையாய கடமை என்று அந்த மனசே என்கின்ற அந்த முழுமையான அர்த்தத்தோடு யோசேப்பு தன்னுடைய தலைச்சன் பிள்ளைக்கு பெயரை வைக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, ஏசா அவருடைய வாழ்க்கையிலும் சரி, யாக்கோப்பு வாழ்க்கையிலும் சரி, ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்ந்தவர்கள் தான். எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், என்னுடைய அண்ணன் எப்பொழுது வருவான், என்னுடைய தம்பி எப்பொழுது வருவான், நான் அவனை மன்னித்து விட்டேனே, என்னுடைய மன்னிப்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா என்று இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப, வாக்கு தத்தங்களுக்கு ஏற்ப நாம் ஒருவர் அன்பு செய்வோம். அவர் ஒருவர்தான் இந்த உலகிற்கு ஒளியாக இருப்பவர். அவர் ஒருவர்தான் நமக்கு ஆண்டவராக இருப்பவர். இவரை தவிர வேறு ஒருவரும் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை விட வேறொரு தெய்வம் என்றால் ஆண்டவர் நம்மை அருவருக்கின்றார்,
நம் மீது ஒரு வெறுப்பை அவர் தெரிவுபடுத்துகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நமக்கு மீட்பர், அவர் ஒருவர்தான் நமக்கு தலைவர் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். உண்மை வாழ்வு மலரவே தன்னை தருகின்றார், உறவு செழித்து வளரவே என்னில் வருகின்றார். உமது சிறகின் நிழலிலே உதவி தேடி வந்தே, கருணை பொங்கும் இறைவனே உன் அருளை நாடி வந்தே, என்னுள்ளம் எழுந்து வா, என்னுள்ளம் எழுந்து வா, இதய வாசல் திறந்துள்ளே, ஏழை என்னை தர வந்தே. சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பொழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களை போக்கி உமக்கு அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு எங்களை அழைத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயரே தூயரான ஆண்டவரே, போற்றி 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 போற்றி. ஆற்றலும் மாட்சியும் மான அன்பு தெய்வமே, போற்றி 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 போற்றி. வானம் பூமியாவும் உந்தன் மாட்சி ஓங்குதே, உன்னதங்கள் என்றுமே போற்றி போற்றி. உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் என்றுமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி எல்லோரும் நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. அனைவரும் கண்களை மூடி நமது குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஆலயத்திற்கு வந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்து செல்கின்ற குடும்பங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்து பயன்பெற்று செல்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும், இந்த பங்கிலுள்ள ஒவ்வொரு அனைத்து குடும்பத்திலும் அவருடைய இரக்கத்தையும் அமைதியும் சமாதானத்தையும் தந்தருளுமாறு நாம் மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, இந்த உலகிற்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அமைதியும் தரவே வந்தேன் என்று சொன்னவரே, எத்தனையோ குடும்பங்களிலே வாழ்வாதாரத்திலே பின்தங்கி பொருளாதார நெருக்கடியிலே குடும்பங்களிலே சண்டை சச்சரவோடு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல், எத்தனையோ குடும்பங்களிலே கடன் சுமைகளோடு பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியாமல், மேலும் நல்ல ஒரு வீடு இல்லாமல், நல்ல ஒரு தொழில் இல்லாமல்
தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்களிலே அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்களிலே நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருளுமாறு இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மேலும் இறைவா, எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள், அவர்களுக்கு நிறைவாக நீர்தாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சிறப்பான விதத்திலே அமைத்து கொடுத்து எவ்வித ஒரு தீய நாட்டங்களுக்கும் மாய கவர்ச்சிகளுக்கும் அவர்கள் அடிமையாகாமல் உமக்கேற்ற ஒரு பிள்ளைகளைப் போல அவள் இருக்க செய்தருளுமாறு இந்த வேளையை நாங்கள் மன்றாடுகின்றோம். மேலும் இறைவா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் முது திருவுளத்திற்கேற்ப இங்கிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், என் ஆன்மா நலமடையும். சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. என் உள்ளத்தில் கரையுண்டு, குறைகள் பல உண்டு. உன் மொழியில் நிறையுண்டு, இதய சுகமுண்டு. என் உள்ளத்தில் கரையுண்டு, குறைகள் பல உண்டு. உன் மொழியில் நிறையுண்டு, இதய சுகமுண்டு. இறைவனே நீரே என் நம்பிக்கை, என் வாழ்விலே என்றும் நீர் துணை. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. சின்ன
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும் கிறிஸ்துவின் தேவரே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பொறியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேடிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாயென்றும் கண்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏறிடும். சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் கிறிஸ்து கையளிக்கப்பட்டார். தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 52. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போலவும் எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபர தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே மாதவனே வாழ்க வாழ்க. மாந்தகளை காப்பவனே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவரே வாழ்க வாழ்க. மாந்தங்களை காப்பவரே வாழ்க வாழ்க. மதமரி
வாழ்க வாழ்க தினம் நினைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.